ஆஃப் த லார்ட், தேவனுடைய பிரசன்னம். இது ஆதி காலம் முதல் தேவன் மனுஷனை உருவாக்கினது முதல் ஆண்டவருடைய மைண்ட்ல ஒன்று வந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் என்னவோ கொண்டு வந்து வச்சு தம் பிள்ளைங்கன்ற நம்பிக்கை மேல கர்த்தர் வச்ச பிறகு எப்போ உடனே ஒரு பாவம்ன்றது வந்த அந்த ஆட்கள் மூலியமா அவ்வளவு தூரம் வந்த பிறகு ஆண்டவர் இனிமேல் யாரையும் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. அதனால ஒரு காரியம் ஞாபகப்படுத்திட்டாரு, அவருடைய பிரசன்னம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அந்த பிரசன்னத்துக்கு மீனிங் தான் தினம் தினம் ஆண்டவர் அவங்கள விசாரிச்சாரு. ஸ்தோத்திரம். தினம் தினம் விசாரிச்சாரு, தினம் தினம் அவங்களோட கூட பழகினாரு, தினம் தினம் அவங்களோட கூட இருந்த எல்லா காரியத்தையும் நடத்தினார். அதுக்கப்புறம் பாவம் அவங்கள பிரிச்சுட்டு பிறகு அவங்களுக்கு வேலை கொடுத்து பிரசன்னத்தையும் கொடுத்தாரு, வேலையும் கொடுத்து பிரசன்னத்தை கொடுத்தாரு. அதனுடைய எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், நோவா. அன்லெஸ் கர்த்தருடைய இரக்கமும் பிரசன்னமும் அந்த இடத்துல அவங்ககிட்ட வைப்ரேஷனோட போனால் உலகத்தில் எல்லா பாவிகளா இருந்தாலும் ஒரு அட்ராக்ஷனும் ஒரு உண்மையும் ஒரு நேர்மையும் இருக்குதுன்னா அது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதுனால தான். அதனால தான் ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உடனே ஐடென்டிஃபை பண்றார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல் போயினே இருந்தப்ப கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், இவன் பிறந்த உடனே எல்லாரும் கர்த்தரை தொழுக ஆரம்பித்தார்கள். ஸோ சும்மா சும்மா தொழுகிற முடியாது, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து தான் இருக்குது. ஆனா சிலர் தான் அட்ராக்ட் ஆகுறாங்க, சிலர் தான் அதை எம்ப்ரேஸ் பண்றாங்க, மற்றவங்களாம் அதை பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. சிலர் தான் ஒரு சீரியஸா எடுக்கிறாங்க, எல்லாருமே சீரியஸா எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு அதே தான் நடக்குதுங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது எல்லாருமே சீரியஸா எடுக்கிறது இல்லை, சிலர் சீரியஸா எடுக்கிறாங்க, சில பேர் ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போறாங்க. ஸோ அதே மாதிரி தான் கர்த்தர் கொஞ்சம் ஆபிரகாம்ன்றது, அதாவது அப்நார்மலா ஒரு விக்கிரகத்தையே படிச்சு உனக்கு எப்படி எப்படியெல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் உருவாக்கி கொடுக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஒரே வார்த்தையில் அக்செப்ட் பண்ணி தன் குடும்பம், தன் தகப்பன், தம்முடைய எல்லாரும் சேர்த்து வெளியே கொண்டு வர முடியுமானால் அது உண்மையிலே ஒரு தேவனுடைய ஆவின்றது, தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறனால தான் அந்த பர்டிகுலர் பர்சன் ஆண்டவருடைய மகிமையை புரிஞ்சுக்கிறதுனால தான் அக்செப்ட் பண்ணிக்கின்னு அதே கோணத்தில் அதே ஸ்பீட்ல அவர் வெளியே வர்றாரு. ஸோ இப்படி கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் மட்டுமே உடனடியாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வர முடியும். அதனால கொஞ்ச நாள் வர 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 பலப்பட ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆகிலும் ஆசீர்வாதம் கொடுக்கிறது ஒரு சைடு. எவ்வளவுதான் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் தங்களுடைய மூடத்தனம், அதாவது கேர்லெஸ்னஸ், ஆண்டவரை மறக்கிற ஒரு நிலைமை எல்லாருக்குமே உண்டு, நமக்கும் உண்டு. அதனால தான் எப்பவுமே உங்களுக்கு சோர்வு வந்துனே இருக்கும். எவ்வளவுதான் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனா மண்டேக்கு கொஞ்சம் ஸ்பீட் நல்லா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா டியூஸ்டேக்கெல்லாம் ஒரு மாதிரி மங்கள மாதிரி இருக்கும், கொஞ்சம் மங்கி போன மாதிரி. வெட்னஸ்டே வந்த பிறகு அப்படியே டல் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். தேர்ஸ்டே வர்றதுக்குள்ளாம் என்னவோ வாழ்ந்துன்னுக்குறோம், என்ன பண்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. வெள்ளிக்கிழமை வந்த உடனே இன்னைக்கு உபவாசம் பழகுது, யாரோ கிரியேட் பண்ணிட்டாங்க ஃப்ரைடேனா உபவாசம்னு சொல்லிட்டு, அது அப்படியே ஓடுது கதை. ஸோ அன்னைக்கு ஒரு உற்சாகம் வருது. சனிக்கிழமை வந்த உடனே ஐயோ நாளைக்கு நமக்கு நல்ல ஆராதனைக்கு போறோம் இல்லையா அப்படின்னு, சாட்டர்டே ஆஃப் டே இல்லையா அப்படின்ற ஒரு கலகலப்பு வருது, உற்சாகம் எனக்கு வருதுங்க. அதை சொல்லி நிற்கிறேன். அப்படியா நான் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் தான் சுறுசுறுப்பா அப்படியே கலகலன்னு இருக்கலாம். ஏன்னா முடிஞ்சு போச்சு என் வேதனை, இந்த வாரத்தினுடைய உள் துக்கமே முடியுது. அதனால இனி உற்சாகத்தோடு பலப்பட்டு நாளைக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ல பண்ணி சண்டே சர்ச்சுக்கு போறோமே அப்படின்ற ஒரு பெரிய ஆறுதல் நம்மளை அப்படியே ஆட்டி படிக்குது. அப்புறம் சண்டே காலையில வந்த உடனே மூஞ்ச பார்த்துக்கின்னு அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்களா, உற்சாகமாக இருக்கிறாங்களா, டல்லாக இருக்கிறாங்களா, இல்லை மூஞ்சி கோணிக்குதா, மூஞ்சி ஸ்ட்ரைட்டாக்குதா, இதெல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்குள்ளாமே நமக்கு எப்படியோ எல்லாருமே பலப்படுற ஒரு சூழ்நிலை நம்மெல்லாம் ஆராதனையில் ஒரு மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம சேர்றோம். ஸோ தினம் தினம் வாரம் இப்படி தான் நடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பிரசன்னமானது எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும். அது கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் நம்ம ஜனிப்பித்தார். ஹல்லேலூயா. வர வர என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக மோசே என்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு, நான் உன்னை கொண்டு என்னுடைய ஜனத்தை ஆற்றும்படி, தேற்றும்படி, சமாதானத்தை கொண்டு வரும்படி உலகத்திலே ஒரு அற்புதமான ஒரு இடங்குதுன்னா அதை இன்னைக்கு தேவனை ரட்சிப்பு ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் சாப்பிட்டுக்கிறான், அந்த இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல ஆசை, நல்ல எண்ணத்தை கொடுத்து ஆண்டவர் கிரியை பண்றார். ஆனால் அதுல எல்லாவற்றிலுமே ப்ராப்ளம் கொடுத்தது விசுவாசிங்க தான். அந்த இடத்துல எப்பொழுதுமே கேவலமா இருந்தது விசுவாசிங்க தான்.
எப்பொழுதுமே கீழ்ப்படியாது இருந்தது விசுவாசிங்க தான். அனாவசியமா எகிப்தியரையும் அவங்களையும் சாகடிச்சு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை சாவடிச்சா கூட இஸ்ரவேல் ஜனங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லாம எல்லாருமே சாக வேண்டிய நிலைமை வந்துச்சு, 2 பேர் தவிர. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த இஸ்ரவேல் ஜனங்க கொண்டாந்தாங்க. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, அவங்களெல்லாம் ஒரு இடத்துல கூட்டின்னு வந்து வச்சுட்டு அவங்களுக்காக ஒரு வாசஸ்தலம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் பரலோகத்தின் தேவனா இருக்கலாம், ஆண்டவரா இருக்கலாம், என்னோட தகுதி வேற இருக்கலாம், நான் ஆட்டி படிக்கிற கதையே வேற, நான் சொன்னாலே அந்தரத்துல தொங்கக்கூடிய சூரிய சந்திரன் இந்த மாதிரி கதையெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் கீழ்ப்படிஞ்சாலும் எனக்கு கீழ்ப்படியாத ஒரு நபர் உண்டு, அதுதான் நான் பெத்த பிள்ளைங்க. நான் பெத்த பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் கூட கீழ்ப்படியாம தான் இருக்குது, கேர்லெஸ்ஸா தான் இருக்குது, அதுக்கு இன்னும் சீர்படாம தான் இருக்குது. ஆனாலும் விட்டுற முடியுமா? என் பிள்ளைங்க தானே, சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கோணத்துல கர்த்தர் நடத்துறார். இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்குது? பூமியிலே, ஜனங்களுக்கு இடத்துல. அதனால ஆண்டவர் ஒரு கூடாரம் போட சொல்றாரு. கூடாரம் போட்டு அதுல ஒரு இடம் கொடு, ஒரு ஸ்பெஷல் ரூம் எனக்கு ஒன்று வச்சிரு. மிச்ச இடத்தெல்லாம் பப்ளிக் உட்கார்றதுக்கும் ஊழியக்கார் உட்கார்றதுக்கும் இடம் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட இடத்த கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டின்ற ஒரு காரியத்தை ஒன்று ஏற்பாடு பண்ணி அதுல முக்கியமானது சில இதெல்லாம் வச்சு, சார் என்ன கவனிங்க சார், நீங்க கீழே பார்த்தா எனக்கு டவுட் ஆகுது, செல்போன் வச்சுருக்கீங்களா என்ன ஒன்று, வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ப்ளீஸ். முக்கியமான சில விஷயத்த கொஞ்சம் நீங்க புரிஞ்சுங்க, நாளைக்கு உங்க சந்ததி நல்ல மாதிரி வாழும், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆண்டவராகிய கர்த்தர், தாவீது கூட பல நேரத்தில் சொல்லுவான், என்ன ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி இப்படி உலாவி நேர்க்கிறார், அவருக்கு வந்து இடம் இல்லை, அவருக்காக ஒரு கோயில் கட்டல, நான் கேதுரு மரத்துல செஞ்ச ஒரு கட்டில் மேல நான் படுத்துக்கிறேன், ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒரு வீடு இல்லை, ஒரு நிலையான ஒரு சேர் இல்லை அப்படின்ற வேதனைப்படுறான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூடவே இருக்க ஆசைப்படுறேன்றார். ஹல்லேலூயா. ஒத்திக்கல பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு அடையாளமாக தான் ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பெட்டின்றது ஒன்று பண்ணிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரிசு ஸ்தலத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து கூடாரத்தை உண்டா பண்ணி, உன் கூடாரத்தில் எப்பொழுதுமே நைட் சாயங்காலத்துலேருந்து மறுநாள் காலை வரைக்கும் விளக்கு எரியத்தக்க ஒரு நல்ல ஒரு லைட்டிங் ப்ரோக்ராம் கர்த்தர் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் சொல்றார் சில இடத்துல, என்னதான் நீ லைட்டுன்னு போட்டுக்கோ, என்னென்ன பண்ணிக்கோ, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மகா பரிசு ஸ்தலத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தாலே அது வெளிச்சமாக இருக்கும். அதனால அங்க ஒரு லைட் தேவையில்லைன்றதுக்காக கர்த்தர் அதை சொல்றாரு. ஸோ கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிரசன்னம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது, அதே மாதிரி ஜனங்கள் மத்தியில் இருந்தது, குடும்பங்கள் மத்தியில் இருந்தது. அதே போல ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை கர்த்தர் ஒரு தேவ பிரசன்னமாக அந்த இடத்துல வச்சார். அன்றைக்கு உடைய எக்ஸ்பிளனேஷனே டோட்டலாக அதுதான். ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அதுக்கு பிறகு வந்து இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்தில் பிறந்த பிறகு இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்ற சென்டென்ஸ் அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை மாற்றி கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பிரசன்னம் என்கிறதை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்த பிறகு அப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவானவர் டைரக்ட் அவங்க கூட இருக்க முடியாது. அதனால இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் கொடுக்கப்படுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அகெயின் இட் இஸ் நாட் ஏதோ ஒரு கிஃப்டா, ஒரு பொருள், ஏதோ ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிற கதை அப்படின்றத இல்லாதபடி தேவனுடைய பிரசன்னம் அப்படின்றதான் அதுக்கு மீனிங். பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னா தேவனுடைய பிரசன்னம், அதுதான் அதனுடைய மீனிங். ஸோ அதனால முதல்ல இருந்த தேவ பிரசன்னம், ஏதேனில் இருந்த அதே பிரசன்னம் தான் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தர் மாற்றினது. அது ஆன பிறகு தான் கர்த்தர் அதை இயேசு கிறிஸ்துவாக கர்த்தர் மாற்றினார். இயேசு கிறிஸ்து பிறகு ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியாக மாற்றார். இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்துலையும் நீங்க சாட்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுதான் லாஸ்டா நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உறுதிப்பாடு. அவர் தான் கட்சி வரைக்கும். வாட் இஸ் தட்? பரிசுத்த ஆவியானவர். அவனு கண்டபடி பேசுறதுக்கு இல்லை, அவரு தேவ பிரசன்னம். அது ஆக்சுவலா ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னமானது கடைசி வரைக்கும் நம்ம ஆசீர்வாதமாய் பரலோகத்தில் சேர்க்கத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் நீ மனசுல வச்சுக்கின்னு, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் வெறும் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் உடன்படிக்கை பெட்டி அப்படின்ற சந்தர்ப்பம் மாத்திரம் தான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு அது என்ன ஏதுன்றதான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். ஸோ இப்போ அதோட டீட்டெயில் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இதான் உடன்படிக்கை பெட்டி.
இது வந்து பியூர்லி கோல்ட்னால் செய்யப்பட்டது. உலகத்தில் இருக்கிற பொருட்களிலே காஸ்ட்லியான, வேல்யூபிளான, மதிப்புள்ள, மேன்மையான, உலகம் முழுவதும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மெட்டல் எதுனா அது கோல்டு. கோல்டு வந்து சுத்தமாக இருக்கணும்னா 24 கேரட். அந்த அந்த இது வந்து சுத்தத்தை குறிக்கிறது, பரிசுத்தத்தை காட்டுகிறது, தேவனுடைய மகிமையை இது விளக்குகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான அந்த கோல்டுனால இந்த உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டு தூக்கின் போகிறதுக்காக அதுக்கு வேண்டிய ரிங்ஸ் போட்டு அந்த இடத்துல ஆட்கள் தூக்கின் போகிறதுக்காக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலே வந்து கேருபீன்கள் வைக்கப்பட்டு அவங்க வந்து ஃபுல்லாகவே வெளியிலையோ சைட்லேயோ அங்கேயோ எங்கேயோ அவங்களுடைய கவனம் சிதறாதபடிக்கு, பரிசுத்தத்தின் மேலே கவனம் செலுத்தும்படிக்கு அவர்கள் கீழ்ப்பக்கமாக பார்த்தபடியே தன் ரெக்கைக்கினாலே முகத்தையும் தலையும் மூடி கீழே அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே கவனமாக இருப்பாங்க. அப்படின்னா அதில் உள்ள இருக்கிற பொருள் நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவர்களுடைய கண்ணுங்கருத்து அதில் தான், இது உள்ளக்கிற என்ன காரியன்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மேலே அவங்க கவனமாக இருப்பாங்க. அப்போது விஷயம் எப்படின்னா, ஒன்று ஒன்றா சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் வந்து ஜனங்களோட பேசும் பொழுது இந்த 2 உடன்படிக்கை, அதாவது கேருபீன்கள் மத்தியிலே வந்து நின்று சொல்ல வேண்டியதை கர்த்தர் சொல்லுவார், கேட்க வேண்டியதை கர்த்தர் கேட்பார். அவங்களுக்கு கொடுக்கிற உத்தரவுகளை அந்த 2 கேருபீன்கள் மத்தியிலே கர்த்தர் வந்து நின்று தான் சொல்லுவார். ஸோ அப்போ கேட்க வேண்டியவங்க எங்க வரணும்? பரிசுத்தத்துக்கு வரணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனோடு வந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவங்க வந்து தேவனுக்குரிய பரிசுத்தம் இடமான இடத்துல பரிசுத்த உள்ளவர்களாக மட்டுமே அந்த இடத்துல வந்தால் மட்டுமே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள முடியும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த உடன்படிக்கை பெட்டியானது உருவாக்கப்படுது. இந்த காரியத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, the Ark of the Covenant was one of the most instrumental, அதாவது பொருளாதாரமான, மெட்டீரியலிஸ்டிக், கண்களில் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக, விசுவாசத்தின் ஒரு சிம்பலாக, அடையாளமாக இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, it is associated with God's presence. உடன்படிக்கை பெட்டினா அவ்வளோ பிரசன்ஸ் ஆஃப் காட் இருக்கும். வீழ்த்துறதோ நாசப்படுத்துறதோ எந்த கிரியை செய்ய வேண்டுமானாலும் உடன்படிக்கை பெட்டி தான் இருந்தாலே அவ்வளோ பவர் இருக்கும். எப்படி பவர் இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உடன்படிக்கை பெட்டி போய் என்ன பவர் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அதுக்கு பதில் சொல்றேன். It is a salvation plan for mankind. ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கும், காப்பாற்றப்படுவதற்கும், உதவியை பெற்றுக்கொள்வதற்கும், நன்மை அடையும்படிக்கும், பாதுகாப்பு பெறணும்னா இந்த ரட்சிப்பு, இந்த நமக்கு உதவி பெறறதான பிளான் இந்த உடன்படிக்கை பெட்டி தான் மனுஷனுடைய குலத்துக்கு அப்படின்றது மறந்து போக வேண்டாம். Now, ark symbolized the presence of God on earth. உலகத்திலே ஆதி காலத்திலே தேவனுடைய பிரசன்னம் உணர வேண்டுமானால் உடன்படிக்கை பெட்டியை உணருங்கள். இங்க இருக்கிறதா உணருங்கள், அது இடத்துல வந்துருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை உணரலாம் அப்படின்ற ஒரு அடையாளம் ஆண்டவர்கிட்ட பேசணும்னா அந்த சிம்பலைஸ் பண்ண அந்த ஆர்க் ஆஃப் த டெம்பிள் கிட்ட வந்து, ஆர்க் ஆஃப் த இது கிட்ட வந்துடணும். Now that the glory of God would be present always at every moment. எல்லா நேரத்திலும், எல்லா செகண்ட்லயும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குதுன்னா அது உடன்படிக்கை பெட்டி தான். அதனால நீங்க எப்பொழுதுமே கவனமா இருக்கணும். இந்த உடன்படிக்கை பெட்டினா அது நிச்சயமாக அவ்வளவு பவர்ஃபுல்லா மனுஷனுக்காக இருக்கும். உலகத்திலே நமக்காக அது வைக்கப்பட்டிருந்தது. Now, one ark is a platform. இது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பெறுகிறதற்கு தகுதியான, உதவி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். is a platform. இந்த மீட்டிங் வந்தது நல்லது, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த ஆராதனை நடந்தது நல்லது, அவங்க எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. இந்த வர்ஷிப் மீட்டத்துக்கு போனது நல்லது, நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க.
இந்த மீட்டிங்கு இந்த இது எல்லாம் எனக்கு ஒரு பிரோஜனமா ஒரு மீடியாவா மார்ச்சுன்றீங்க. அந்த மாதிரி ஆர்க் இஸ் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். எப்படின்னா அங்கே நான் உங்களை சந்திப்பேன். ஸ்தோத்திரம். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலும் 2 கேருபீன்கள் நடுவிலே இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க, அதாவது மோசே கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Now ark is a media. முகாந்திரம். What is that முகாந்திரம்? மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான 2 கெருபீன்கள் நடுவில் இருந்து உண்டாக கேட்பேன். கர்த்தர் சொல்றது அது 2த்துக்கு மத்தியில தான் நான் கேட்க முடியும்ன்றாரு. So it is the presence of the Lord. கவனிங்க, நல்ல கவனிங்க சார். இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். எப்படி இந்த காலத்துல உடன்படிக்கை பற்றி என்னவா கர்த்தர் நம்ம மாத்துறாருன்னு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அதனால நீங்க புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை பெட்டியா இருந்தது, அப்புறம் இயேசுவா மாறுந்து பரிசுத்தவா மாறிடுச்சு. இப்ப பரிசுத்த ஆன பிறகு எப்படி கர்த்தரோட பிரசன்னத்தை நான் உணர்றோன்றதை நான் கட்சியா சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கின்னு அதுல பலப்படுங்க. ஸ்தோத்திரம். அங்கே இருந்து அவனோட கர்த்தர் பேசுவார். ஸ்தோத்திரம். ஆர்க் இஸ் த டிரான்ஸ்போர்ட், ஒரு வாகனம். இட் இஸ் த மொபைல். எப்படி ஆர்க் நமக்கு ஒரு மொபைலா இருந்தது? தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியை கொடுத்து. இட் இஸ் த மீடியா which travels. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றார்? இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தா நாளைக்கு இந்த இடத்துல இருக்க போறதில்ல. அதனால இட் இஸ் த மொபைல் பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி இருக்குது? மூமெண்ட் கொடுக்கக்கூடியது, நடமாடக்கூடியது, அது மூமெண்டாக அசைவு கொள்ளக்கூடியது. ஆனப்படினால் இட் இஸ் நாட் த ஸ்டேஷனரி ஒன். இது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றல்ல, அது மோபல் ஒன், மொபைல் ஒன். ஆனப்படினாலே உடன்படிக்கை பெட்டி வாகனத்தின் மாதிரியை கர்த்தர் கொடுத்து போட்டார். ஸ்தோத்திரம். அப்படினால விசுவாசிகள் எங்க போனாலும் அவர் கூடவே போகிறதுக்கு கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றினார். அடுத்து ஆர்க் இஸ் த மிராக்கிள். ஆர்க் நம்ம கூட இருந்தா அது ஒரு மிராக்கிள். எப்படி அப்படின்றது கேட்டா சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், ஸ்தோத்திரம், வரிண்டு வருகிற யோர்தானுடைய பெருக்கத்தின் தண்ணீர் அங்கே ஸ்டாப் ஆகி நின்று போச்சு. சுவாசியே, உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. நீங்க ஒரு நிமிஷம் ஏச்சு நில்லுங்க ப்ளீஸ். நீங்க இப்போ வீட்டில் கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். உடன்படிக்கை பெட்டி நீங்க பிடிச்ச மாதிரி நீங்க நில்லுங்க. சும்மா சாம்பிளா. நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நீங்க ஞாபகப்படுத்திங்க. ரொம்ப பிரச்சனை மேல கால வைங்க. கர்த்தர் இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம கையில் இருக்கிறதுனால பிரச்சனையை கர்த்தர் சால்வ் பண்ண போதுமான. இஸ் த மிராக்கிள் சார். இஸ் த மிராக்கிள் மை டியர். என் சகோதரியே, இட் இஸ் அ மிராக்கிள். சகோதரனே, இட்ஸ் அ மிராக்கிள் என்ற அப்புறம் சொல்றேன். உடன்படிக்கை பெட்டியில் இன்னாக்குது, அது இன்னாத்தினால இவ்வளவு பவர் என்றதை நான் சொல்றேன். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ உடன்படிக்கை பெட்டியை கையில் ஏந்தினவர்களாய், ஹல்லேலூயா, பிரச்சனையை மிதியுங்கள். உனக்கு இடம் கொடுக்கும். ப்ளீஸ் உட்காரு. தேங்க்யூ. நீங்க எப்பவுமே ஞாபகம் பண்ணுங்க. ஐயோ எழ வச்சாரு, ஏஞ்சி நின்னோங்க நாங்கோ. அது எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஞாபகமா தெரிஞ்சிடும், ஒரு அடையாளம் வரும். வேற ஒன்றும் இல்லை. எல்லோ காரியம் கேட்குறோம், மறந்துடுவோம். ஆனா இது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரையிலே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. So it is a miracle. Ark of the covenant is nothing but a mobile. It is the miracle. It is the media. It is the platform. It is the presence of the Lord. Hallelujah. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய்
உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் மாற்றி போட்டார். How it is made? How it is made? இது எப்படி செய்யப்பட்டது? கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள வரேன். இது எப்படி செய்யப்பட்டது? விசுவாசியே, நான் உற்சாகப்படுத்துறேன். ப்ளீஸ் பி அலர்ட். கொஞ்சம் கேளுங்க இந்த விஷயம். The Spirit of the Lord God in wisdom and in understanding and in knowledge and in all manner of workmanship, heart of all the wise-hearted, it is the obedience commanded to all these people. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில், அவர் பேரு ஊர், அவர் பேர் என்னது? ஊர் உடைய மகனான ஊரி, ஊர்னுடைய மகனான ஊரி. பைபிள் படிக்காதீங்க, நீங்க தேடி நிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இதை படிச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கலாம். டோன்ட் பி மிஸ்கைடட். ஊரியின் குமாரன் பெசலேல். பெசலேல், பெசலேலை பேர் சொல்லி அழைக்கிறார் கர்த்தர். நல்லா கவனிச்சுங்க, பேர் சொல்லி அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்? சே ஃபார் எக்ஸாம்பிள், சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஏச்சு நில்லுமா, நீ ஏச்சு நில்லுமா. கர்த்தர் இவரை அழிச்சிட்டார். அழிச்சிட்டா கர்த்தர் எப்படி டிக்ளேர் பண்றார் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், ஸ்தோத்திரம், எப்படி எப்படி வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ஆமென், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலையை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலையை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அவனுக்கு உண்டாக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அதனால தான் நான் கேட்கிறேன், வாலிப பிள்ளைகளே, எங்க காலம் முடிஞ்சிச்சின்னு நாங்க சொல்லிக்கிறோம், இல்ல சொல்லாத போறோம். இனி வாழ போற நீங்க கர்த்தர் சமூகத்துல கேளுங்க. தேவன் உங்களை தெரிந்து கொள்வார், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பணத்தை திரட்டணும், எப்படி பலப்படணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், எப்படி நன்மையை பெறணும், எப்படி வாழ்ந்து கழிக்கணும், கர்த்தர் கொடுக்கிறார். பெசலேல கர்த்தர் தெரிந்து கொண்டு இவ்வளவு வேலைக்கு தகுந்த ஞானம், அந்த ஞானம் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். ப்ளீஸ் 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 1 minute. அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். சுத்தி வலிச்சு எங்க வந்துச்சு பாத்தீங்களா? சுத்தி வலிச்சு எங்க வந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன், அன்னைக்கும் அதே தேவ ஆவியினவர் தான், இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் தேவ ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து மேல உட்கார்றாரு. இன்றைக்கு கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தான் பரிசுத்த ஆவியில் நிரப்பினாரு. இந்த கடைசி காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு வர்றார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் ஆல் இன் ஆல் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் பரிசுத்த ஆவின்ற பேர்ல தான் செயல் நடக்குது. அதனால விசுவாசியே, உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய இன்ஜினியரிங், உன்னுடைய டாக்டிக்ஸ், உன்னுடைய ஆர்கிடெக்சர், உன்னுடைய எல்லா வித ஞானத்திற்கும் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்க வேண்டுமானால் அதே பரிசுத்த ஆவியின் மூலமாக உனக்கு வேண்டிய ஞானமும் அறிவும் பலனையும் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Now you need to ask God, I want the Holy Spirit. இதய வேலைகளை செய்யத்தக்க ஞானத்தையும் அறிவை கொடுக்கத்தக்க, இந்த பகுத்தறிகிற சகலவற்றை செய்யத்தக்க புத்தியை எனக்கு கொடும், அப்படிப்பட்ட ஆவியை எனக்கு கொடும் என்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. It's your choice. What is your earnest desire? உங்க ஆத்மீக பாரம் என்ன? ப்ளீஸ் கேளுங்க. மேலும் சார் இங்க எல்லாம் அதோட முடியல, இன்னும் கொஞ்சம் கேளுங்க. மேலும் தான் கோத்திரத்தில் அகிசாமாகின் குமாரனாகிய ஓஹோலியாப் அகோலிபாவை அவனோடு துணையாக கூட்டி கொடுத்தார். புரியுதுங்களா? துணையாக கூட்டி கொடுக்கிறார். ஒருத்தனை மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிடுப்பான்னு சொல்றதை விட ஒரு சப்போர்ட்டரை கொடுக்கிறார். ஆர்கன் வாசிக்கிறது ஒருத்தர், அதுக்கு ஒரு சப்போர்ட்டரா ட்ரம்ஸ் வாசிக்கிறது ஒருத்தர், கையை தட்டுறதுக்கு ஒருத்தர், துதிக்கிறதுக்கு ஒருத்தர், எல்லாம் சேர்ந்து ஒரு ஆராதனையா மாறும். என்ன ஆட்சின்னு கடுக்கட்டும், நான் பாட்டுக்கு என்னவோ தம்முன்னு தூக்கி போட்டுருந்தா, we need to get involved. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் கர்த்தர் கொடுத்தால்
அது கர்த்தரால் ஏற்படப்பட்டது என்று நினைச்சு அதை மதிச்சு அது கூடவே நமக்கு ஒரு தாளம், நமக்கு ஒரு சோத்திரம், நமக்கு ஒரு ட்ரம்ஸ், நமக்கு ஒரு ஆர்கனு, நமக்கு ஒரு ஸ்துதி, நமக்கு சோத்திரம், இதெல்லாம் மேட்ச் ஆகி கூடவே ஆராதனையா வந்தா தான் அது நமக்கு திருப்தியா வர முடியும். இது கர்த்தர் ஆர்கனைஸ் பண்ற கதை. அவர்களை கர்த்தர் செயல்படுத்துகிறார். இதுல உனக்கும் எனக்கு இல்லை, எனக்கும் லாபம் இல்லை, உனக்கும் நஷ்டம் இல்லை, எனக்கும் நஷ்டம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மையப்படுகிறது, நாம் பலப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் துணையை கொடுக்கிறார். அந்த துணையை கொடுத்துட்டு அகோலியாபை அவனோட துணையாக கூட்டினது மன்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும், சோத்திரம், ஞானம் எனக்கு இருக்குது, எனக்கு ஞானம் வேணும்னு எதிர்பார்க்கிற எல்லாருடைய உள்ளத்திலையும் கர்த்தர் ஞானத்தை அருளினேன். சோத்திரம், கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க. So we can join with somebody. ஒரு ஆவி பெற்றவங்களோட நம்ம ஜாயின் ஆயிக்கலாம், ஞானம் பெற்றவங்களோட நம்ம ஜாயின் ஆயிக்கலாம், அறிவு பெற்றவங்களோட நம்ம ஜாயின் ஆயிக்கலாம், பகுத்தறிவுகளோட நம்ம ஜாயின் ஆயிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய கொள்ள முடியும், உங்களால செய்ய முடியும். உலகத்துல வினோதமான காரியங்களை பலர் செய்யறாங்க. நான் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. பெரிய பெரிய காரியத்தை செஞ்சுட்டா அவ்வளோ பேர் நிற்கிறது, அவ்வளோ பேர் நிற்கிறது, இவ்வளோ பேர் நிற்கிறதெல்லாம் செஞ்சுட்டா பெரிய கதைன்னு நினைக்கிறாங்க. உன்னுடைய உள்ளத்துல தேவ ஆவியானவர் வந்தா அதுதான் நமக்கு பெரிய கதை. சோத்திரம். அவ்வளோ பெரிய 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 ஸ்டாச்சு நிற்க வச்சுட்டு பெரிய பெரிய போய் ஒரு வினோதமா பார்க்கறத விட உன்னை உயர்த்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் பலப்படுத்தும்படி தேவனுடைய ஆவி உன்னை உயர்த்துகிறது அல்லவா, இதை விட ஒரு பெரிய ஸ்டாச்சுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. நாளை குடும்பத்தை கர்த்தர் சீர்படுத்த தேவன் நமக்கு ஞானத்தை அறிவை கொடுக்கிறார். அதே ஆவியானவர் கொடுக்கிறார் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ நீங்க நான் முடிக்கிறேன். த ஹோலினஸ், பரிசுத்தம். பரிசுத்தம் கோல்டு எதில் செய்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டிய கோல்டில் செய்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் த ஹோலினஸ். பரிசுத்தத்தை குறிக்கிறது. முழுவதும் பொற்ற கடு பொருந்திருக்கத்தக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை செய்கிறாங்களாம். அதில் 2 கேரிபீம்ஸ் ஃபேஸ் ஒன் another ஓவர் ஷேடோவிங் த மர்சி சீட். இது எதை குறிக்கிறதுனா, ஐயா தேவனாகிய கர்த்தர் உன்னை தன்னுடைய பாதுகாவலின் கரத்துக்குள்ள உன்னை வச்சுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இட்ஸ் a சேவிங் எஃபெக்ட். ஹல்லேலூயா. இந்த கேருபீன்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த பிரசன்னத்துக்குள்ளே அவர்களை அடக்கி அவர்களை ஆசீர்வாதமாக வச்சு கொள்வது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை காட்டும்படி அவைகள் பணிந்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நவ் ஹீப்ரூஸ் 9 வாசிக்கிறோம். முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உண்டாயிருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கு. ஒரு சர்ச்சு ஒரு கூடாரம்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க சர்ச்சு. அதுல ஸ்டார்டிங்ல பிரகாரம் சொல்லிட்டு இருக்கோம், ஓப்பன் பிளேஸ். அதுக்குள்ள இன்னொரு கூடாரம் ஒன்று இருக்கும். அதுல எப்பொழுதுமே இருட்டாகிறதுனால ஒரு குத்து விளக்கு எப்பவுமே எரியணும். ஆசாரியம் யாரு நியமிச்சுக்கிறாங்களோ சாயங்காலம் தொடங்கி மறுநாள் காலை வரைக்கும் அது கொஞ்சம் கூட ஆஃப் ஆகாம எரிஞ்சுக்கணும். அது அவனுடைய பொறுப்பு. அடுத்து மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் அங்கே இருக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்காக அவன் பசி எடுத்தா அவன் உடனே வெளியே அவஸ்தைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே அவனுக்கு உணவை வச்சிருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி இல்லாத கதையை பேசுகிறேன் நான். அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். எங்க எப்ரேயர்ல பவுல் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்ரேயர்ல பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரெண்டாவது, 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதுல என்ன இருந்துச்சு? அதுல என்னன்னா பொன்னார் செய்த தூப கலசம். அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். நவ் செகண்ட்ல என்ன ஆகுது? முழுவதும் பொற்கடு பொறிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியில் என்ன இருந்தது? 3 விஷயம்தான் இருந்துச்சு. அந்த 3 விஷயம் என்னன்னா, அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அப்பம் வச்சிருந்த ஒரு பொன் பாத்திரம் இருந்துச்சு. 2வது ஆரோனின் தரித்த கோல் ஒன்று இருந்துச்சு. 3வது உடன்படிக்கையின் கற்பலகைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்த கற்பலகைகள் இருந்துச்சு. ஸோ இந்த 3 விஷயம் தான் அது உள்ள இருந்துச்சு. இதுதான் உடன்படிக்கை பெட்டி. நான் இப்போ உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த பொருளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்.
அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம படிச்சுட்டா, ஓ உடன்படிக்கை பெட்டின்றது இவ்வளோ வேல்யூபிளா, இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டின்றது எங்க இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது எப்படி படிச்சுக்கணும்னா, கொலோசியன்ஸ், அதாவது கோல்டன் ஜார், அப்பத்தை வைக்கக்கூடிய ஒரு கோல்டன் பெட்டி, கோல்டன் தட்டு. இந்த கோல்டன் தட்டு என்னன்னா, our life needs to be hidden with Christ in God. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஸோ ஒரு அப்பம் ஒரு கோல்டன் தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தட்டுனா என்ன, அந்த கோல்டன் தட்டுக்கு மீனிங் என்னன்னா, நல்ல கவனிங்க, அது இயேசு கிறிஸ்துவுக்கு சமானமாய், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த தட்டுக்குள் இருந்தால், ஹல்லேலூயா, வார்த்தை ஆனாலும் வார்த்தை மீறி மன்னாவானாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக உலகம் முழுவதும் நம்ம முடிகிற வரைக்கும் நம்மை நடத்த முடியும். ஸோ அந்த தட்டுக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கிறது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. அந்த தட்டுக்குள்ள மன்னா இருக்குது. மன்னான்றது என்னது? சாப்பிட்றதும். அதே சமயத்தில் ஒருவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனால் பிழைப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனால் பிழைப்பான்றத, நம்முடைய பிழைப்பு, நம்முடைய பாதுகாப்பு அந்த தட்டு ஆகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள அடங்கி இருந்தால் அது எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக நாம் வாழ முடியும் அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் இந்த இடத்துல அந்த தட்டு. நவ் மன்னா. வாட் இஸ் மன்னா? ஃபுட் தட் இஸ் மன்னா. இட் ஹேட் டு பி கேதர்ட் எவ்ரி டே. ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அதாவது அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். விசுவாசியே, இந்த மன்னா அப்பம் என்றது இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்தா கூட சரி, நம்ம என்ன பண்ணோம்? தினம் தினம் ருசிக்கணும், தினம் தினம் சாப்பிடணும். ஹல்லேலூயா. சாப்பாடுன்றது தினம் தினம் நம்ம சாப்பிட்றோம். அதுபோல தான் ஆவிக்குரிய சாப்பாடானாலும் சரீர பிரகாரமான சாப்பாடானாலும் தினம் தினம் நம்ம சாப்பிட வேண்டும். ஸோ தினத்துக்கு ஆண்டவரே எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, 54, அதாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். எப்படி சொன்னா, அதாவது ஆகாரம் மன்னா, இன்னைக்கு என்ன வேணுமோ அதை எங்களுக்கு தாரும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறார், இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இன்றைக்குரிய ஆகாரத்தை பற்றி நம்ம கவலைப்பட்டா போதும், இன்றைக்குரிய ஆகாரத்துக்காக நம்ம ஜெபிச்சா போதும். டெய்லி ஏதோ காரியத்துக்காக கர்த்தர் இன்னைக்கெல்லாம் ஒரு மூட்டை அரிசி கொடுத்துட்டாருன்னா ஒரு மாதத்துக்கெல்லாம் போதும்டாப்பா, ஒரு மாதத்துக்கு வேண்டியது இருக்குது அப்படின்ற தைரியம் நமக்கெல்லாம் வருது. அது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம கேட்குற கேள்வி எப்பொழுதுமே ஜெபம் எப்படி இருக்கணும்னா, இன்று எங்களுக்கு தார், இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தாவே இன்றைக்கு எங்களுக்கு தாரும், அப்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஸோ God's provision, the life sustaining food, both word and bread that gives his people in Christ. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதற்கு அர்த்தம் தான் அந்த அப்பம். Now இரண்டாவது பொருள் உடன்படிக்கை பெட்டியில் இருந்துச்சு. அது என்னன்னா, ஆரோன் ஸ்டாஃப், ஆரோனுடைய துளிர்த்த கோல். ஸோ இந்த துளிர்த்த கோளுக்கு ஏன் இவ்வளோ மீனிங், ஏன் அது அப்படி இருக்கணும், ஏன் இந்த கோல் உடன்படிக்கை பெட்டி உள்ள இருக்கணும் அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் கொஞ்சம் எப்படி கொடுக்குறாரு? எவிடன்ஸ் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு த பிரீஸ்ட் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் லேவி. லேவி கோத்திரத்தில் ஜெபிக்கக்கூடியவனுக்கும் துதிக்கக்கூடியவனுக்கும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற அனுகூலம் தான் ஆசீர்வாதம், அப்பம். ஹல்லேலூயா. அவன் வளருவான், அவன் முன்னேறுவான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் என்பதற்கு காரணம். இப்போ இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஏன் இந்த கதை இப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. நீங்க ஒரு முறையாவது நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா எப்பவுமே இதை படிக்கிறதுக்கு முடியாது, சாபமான காரியம். ஒரு முறையாவது நீங்க கேட்டுங்க. எப்படின்னா, கோரா அப்படின்ற ஒரு ஆள்கிறான். அவன் ரிபெல்லியன், அதாவது மோசேக்கு எதிரில் தான் குடும்பமா சேர்ந்துக்குன்னு கலாட்டா பண்றான். மோசே, ஆரோன், நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க, ரொம்ப ஓவரா பண்றீங்க, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கலாடா பண்றான். ரொம்ப எதிர்ப்பா நிக்கிறான், அப்படியே மொரட்டாட்டமா நிக்கிறான். அதனால மோசே போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, அவனை சமாதானப்படுத்த முடியல, நானும் 2-3 நாள் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன், ஆனாலும் ஆக மாட்டேன்து,
இவன் எப்படி தான் சரிப்படுத்துறதுன்னு சொல்ல சொன்னா கூட, சமாதானம் பண்ணா கூட ரொம்ப மீறி வரான். அப்பதான் ஆண்டவராகிய கர்த்தர் போட்டோம் எல்லாரையும் என் முன்னால் வர சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் முன்னால் வர வைக்கிறாங்க. வர வச்சிட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை இப்படியே விட்டு ஆகாது. அவன் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அவனை ஸ்கேன் பண்றாரு. சோத்திரம். என்னது? கோராகு குடும்பம், அவனுடைய கேரக்டர், 1 மாசத்துல எப்படி இருப்பான், இன்னொரு 6 மாசத்துல எப்படி இருப்பான், இன்னொரு வருஷத்துல எப்படி இருப்பான், அவன் மைண்ட் எப்படி இருக்குது, இன்னொரு 2 வருஷத்துல எப்படி இருப்பான், இவன் போய் கானான்ல போய் சேர்ந்த பிறகு எப்படி இருப்பான், இது எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்கேன் பண்றாரு. நித்தம் பொல்லாததுனால இவனை வச்சு 1 பைசா லாபம் இல்லைன்றது தீர்மானத்துக்கு ஆண்டவர் வர்றாரு. உடனே ஆண்டவர் நான்றாரு, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, God is real. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful. இந்த இடத்துல என்ன சொல்றாரு கர்த்தர், கோராகு செத்துட்டான். ஆனா ஆண்டவர் இப்படியே சமாதானம் ஆயிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்காதீங்க. கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே ஓயாது. உடனே ஆண்டவர் பண்றாரு, கோராகு செத்துட்டாக்கா கதை முடிஞ்சிருமா? முடியாது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் நான்றாரு, உங்ககிட்ட 12 கோத்திரங்க இருக்குதுப்பா, 12 கோத்திரம் ஒருத்தரை நியமிச்சுக்கோன்றாரு. 12 கோத்திரம் ஒருத்தரை நியமிச்சுக்கிறார். ஒரு லீடரை தெரிஞ்சுக்கின்னு அந்த இடத்துல கொண்டா நிற்க வைக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி இதில் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சிட்ட பிறகு 12 பேரும் 12 குச்சியை தெரிஞ்சுங்க அப்படின்றாங்க. 12 பேரும் 12 குச்சியை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் நான்றாரு, I'll give time. இவ்வளோ நாளுக்குள்ளாக அந்த குச்சியை நீங்க பத்திரமா வச்சுங்க. நான் யாரை தெரிந்து கொள்வேனோ, யார் தெரிந்து கொள்வதற்கு பாத்திரமா இருக்கிறானோ, யார் கர்த்தர் சித்தத்தின்படி வாழ நினைக்கிறானோ, ஜனங்களுக்காக மனுஷர்களுக்காக யாழ வாழணும்னு நினைக்கிறாங்களோ. நீங்க சொல்றீங்கல்ல, மோசே நீ என்னடா ரொம்ப ஆக்டிங் பண்ற, நீ தான் லீடரா, நீ தான் லீடரா, ஏன் நீ தான் லீடர், நான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறீல்ல, யார் தகுதின்றது நான் சொல்றேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு நாளும் டெய்லி போய் பார்க்கறாங்க. கடைசியா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தவரோட பேசி பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தவனுடைய பிரபுவிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுதுவாயாக. அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். எப்பொழுது நான் தெரிந்து கொள்ளவனுடைய கோல் துளிர்க்கும். ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? துளிர்க்கும். புரியுதா? நான் அப்படி பைபிள் படிக்க மாட்டேன். நோ. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ, யார் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கொஞ்சமாய் டெவலப்மெண்ட் ஏறும், கேரக்டர் மாறும், ஞானம் மாறும், அறிவு மாறும், புத்தி மாறும், அவருடைய எண்ணங்கள் மாறும், அவருடைய செயல்கள் மாறும், அவருடைய கிருபை மாறும், பணம் மாறும், பொருள் மாறும், ஆஸ்தி மாறும், நன்மைகள் மாறும். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் துளிர்க்கும், ஆசீர்வாதம் துளிர்க்கும், பணம் துளிர்க்கும், நன்மை துளிர்க்கும், சமாதானம் துளிர்க்கும், ஆறுதல் துளிர்க்கும். சுவாசி ஜெபிக்க கற்றுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி சில வசனங்கள் ஜபத்துக்கு கப்புன்னு பிடிச்சிக்கணும். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். சுவாசியே துளிர்க்கும். தேவன் உன்னை தெரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்கும். கர்த்தர் உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டால் துளிர்க்கும், ஆசீர்வாதம் நடக்கும். ஏதோ கட்ட நேரம் போச்சு, திருந்தாத ஜென்மம். இந்த வார்த்தை பேசக்கூடாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டால் துளிர்க்கும். ஹல்லேலூயா. கெட்ட நேரம் கிடையாது. என் ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல நேரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுதப்பட்ட பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத்தான் ஒரு கோல் இருக்க வேண்டும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். சோத்திரம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே தேவ சமூகத்திலே வைத்தார்கள். அல்லேலூயா. கோலெல்லாம் எங்க இருக்கணும்? புரியுதுங்களா சார்?
என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உபாசிக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், துளிர்க்க வேண்டிய கோள், துளிர்க்க வேண்டிய ஜெபம், துளிர்க்க வேண்டிய மைண்ட் எங்கன்னு தெரியுமா? தேவ சமூகத்துல இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க தேவ சமூகத்துல வைக்கப்பட வேண்டும். அங்கதான் துளிர் ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. என் வீட்டுல இல்ல, என் கடையில இல்ல, என் குடும்பத்துல இல்ல, என் பிசினஸ்ல இல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க துளிர்க்கும்? தேவ பிரசன்னத்திலே. அதனால என்னுடைய கோல் எங்க இருக்கணும்? என்னுடைய விசுவாசம் என்னும் கோல் எங்க இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவ சமூகத்தில் இருந்தால் ஆண்டவராகிய கர்த்தர் துளிர்க்க செய்வார். ஸ்தோத்திரம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். துளிர்த்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. துளிர்த்தது மட்டுமல்ல, பூ பூத்தது மட்டுமல்ல, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. நாம் கனிகளாக இருக்க வேண்டும். சாட்சி, டெஸ்டிமனியாக இருக்க வேண்டும். பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் நல்லா இருக்கிறேன், பரவாயில்ல, பலமா இருக்கிறேன், நான் நல்லா சாப்பிட்றேன், இது முக்கியம் இல்லை. பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் செய்கிறார். சுவாசிய முக்கியமான பாயிண்ட்ஸுங்களை மறக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் பண்ணுங்க. இல்லைன்னா யூடியூப்ல போயிட்டு இதை மறுபடியும் ரெக்கலெக்ட் பண்ணிங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். Now the third one, அதில் இருக்கிற மூணாவது ஒரு காரியம் என்னன்னா, மேண்டேட்டரிஸ், மனுஷன் வாழத்தக்க தகுதிகள். கோ அண்ட் நோ கோ, டேப்லெட்ஸ் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கையின் கற்பலகைகளும் 10 commandments இருக்கிற காட்ஸ் லா அதில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய கர்த்தர் சொன்னார். உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் 10 கற்பனைகள் எங்கெங்க இருக்குதுன்னா, உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை தான் நீங்கள் எப்பவுமே படிக்கிறீங்க. உபாகமம், எக்ஸோடஸ் 20ஆம் அதிகாரத்தில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. அதே தான் டியூட்ரானமி 5ஆம் அதிகாரம் 6 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு அதே 10 கற்பனைகளுடைய எசன்ஸ், சாராம்சம் உபாகமத்தில் கூட இருக்கும். 5ஆம் அதிகாரம் 6லேருந்து 21 வரைக்கும் அதனுடைய சாராம்சம் தான் உபாகம் விமோச்சன காண்டா 34ஆம் அதிகாரம் 11லிருந்து 27 வரைக்கும். இந்த கற்பனைகளை கர்த்தர் இந்த 3 இடத்துலையும் கர்த்தர் போட்டு வச்சிருப்பாரு. வித்தியாசமாக கொஞ்சம் போட்டு வச்சிருப்பாரு. நம்ம ஒரு செட்டு தான் படிக்கிறோம். இப்படி இதை படிக்கிறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் அதை சொல்ல வரல. உடன்படிக்கை பெட்டியில் ஆண்டவர் இவ்வளோதான் செய்ய வந்தார். ஸோ நவ் இப்போ உடன்படிக்கை பெட்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சின்றவங்க எத்தனை பேர்? ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? அதில் இருக்கிறது எத்தனை பொருள்? 3 பொருள். முதல் பொருள் மண்ணா வைக்கப்பட்ட தட்டு, ஆரோனுடைய கோல், 3வது பலகைகள். ஓகே, இது 3 தான் அதில் இருக்கிறது. இது வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதுனால மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எப்பொழுதுமே விளக்கு, தேவன் தான் வெளிச்சமாக இருப்பார். பட் பிரகாரத்தில் தான் ஆண்டவர் வெளிச்சத்துக்காக ஆண்டவர் விளக்கு கொளுத்த சொல்கிறாரு. அங்கே அப்பம் இருக்கும், அங்கே தான் அவர் சாப்பிட்டுப்பார். மகா பரிசுத்தத்தில் போயிட்டு சாப்பிட மாட்டார். ஸோ அதனால் இந்த ஒரு கதை. இப்போது நான் ஒட்டுமொத்த உடன்படிக்கை பற்றி நீங்கள் இப்போ மனசில் வச்சுக்கோ. உடன்படிக்கை பற்றியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ அதில் இருக்கிறது பவர், அதனுடைய வல்லமை, கோல்டு பரிசுத்தம், தட்டு இயேசு என்னும் அடைக்கலம், மன்னா என்பது ஆண்டோடைய வார்த்தை ப்ளஸ் சாப்பாடு, அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதெல்லாம் இருக்கிறவன் மட்டும்தான். ஆமேன். அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த காலத்துக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் இதில் போட்டு கொடுத்துட்டாரு. இந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளமாற சுமக்கிற யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் யோர்தானையும் டச் பண்ணா கூட சரி, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரச்சனையை மாற்றுகிற என் தேவனுக்கு சொல். அன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் தான்
இன்றைக்கு அதே பரிசுத்தாவின் கை தட்டுங்க, பரவாயில்ல. இன்றைக்கு அதே பரிசுத்தாவியினர் தான், இனி வர்ற நாட்கள் கூட அதே பரிசுத்தாவியினர் தான், அதே பரிசுத்தாவியினர் தான். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு காரியத்தை கொடுத்து, இது இங்க இருக்கிறது அவசியம் இல்லை, இன்னைக்கு ஒரு காலம் வரும், இதை கூட தூக்கின்னு போக முடியாத காலம் வரும், இதெல்லாம் இங்க இருந்தணுன்றார். எனக்கு கூட அந்த யோகத்தை இன்னும் வரல. பார்க்கலாம், நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம். அதனால விசுவாசிகளே, கடைசியா இருக்கக்கூடியதான ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல ஒரு தட்டு இதுதான். தட்டில் இருக்கிறத கர்த்தர் பத்திரமா வச்சுக்குவார். பரிசுத்தாவியினர் கொண்டு நமக்கு நடத்த போதுமானவர். இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு நீங்க வச்சுங்களேன். நவ் இஃப் இட் இஸ் நாட் தேர், இது இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன நிலைமை அப்படின்றத கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக மேபி கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பரவாயில்லையா? 11:30 பரவாயில்லையா? இப்போது மெசேஜ் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வெறும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும்தான். அதாவது ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒருத்தங்கிட்ட இல்லைன்னா அவங்க எது என்ன இப்படின்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பைபிள் எதுவும் படிக்க போகிறதில்ல. என்கிட்ட இருக்குது அது, ஆனால் அதை படிக்க போகிறதில்ல, உங்களை படிக்க வைக்கிறது இல்லை. சொல்லி கொடுக்கட்டா? மேபி ஒரு 20-25 மினிட்ஸ் போகலாமா? ஓகே. நான் எவ்வளோ தூரத்துக்கு இப்போ எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறது, எங்கேருந்து எங்கே வரைக்கும்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 40-50 வசனங்கள் அதிகாரங்கள் இதில் பிடிக்கும். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளேஷன் லைட்டாக கொடுத்துன்னு போகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு ஆபத்தாக இருக்குது அந்த உடன்படிக்கை பெட்டி, அதில் இருக்கிற பரிசுத்தம், அதில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அதில் உட்கார்ந்து இருக்கிற நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பத்திரமா பாதுகாத்துருக்கிறோமா பாதுகாப்பலையா, அதில் துளிர்த்த கோள் சாபங்களெல்லாம் மீறி கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாற்றி நீ வளரணும், முன்னேறணும், பூவா மாறணும், கனியா மாறணும் அப்படின்னு கர்த்தர் நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு பலப்படுத்தி கடைசியாக கர்த்தருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நம்மளை வாழ்க்கை நடத்தினா கடைசி வரைக்கும் பலப்பட முடியும் என்ற சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொண்டு வருகிற இந்த உடன்படிக்கை பெட்டின அர்த்தங்களோடு உள்ளத உடன்படிக்கை பெட்டி ஆண்டவராகிய கர்த்தர் கடைசியாக எல்லாத்தையும் இதில் போட்டு நமக்கு இந்த காலத்தில் கொடுத்துருக்கிறாரு. டோட்டலி அன்னைக்கு இருந்த பரிசுத்தாவினர், நடுவில் இருந்த பரிசுத்தாவினர் இயேசு கிறிஸ்து, இனி வரப்போகிறதோ பரிசுத்தாவினர் தான் எல்லாத்தையும் வச்சு நடத்துகிறார். இதை வச்சு நம்மளாம் பலப்பட போகிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டின்றத ஒரு மனசில் வச்சுங்களேன். இந்த ஒரு பைபிள், இந்த ஒரு வேத வசனம், இந்த தேவனுடைய காரியம், இதெல்லாம் நம்மளை விட்டு கைவிட்டு போனா, அத்தை நம்ம கண்டுக்காத விட்டுட்டா எவ்வளோ ஆபத்து வருது அப்படின்றத மட்டும் நீங்க கொஞ்சம் கவனிச்சுங்க. நவ் என்ன ஆகுதுன்னா, சாமுவேலுடைய காலத்தில் சாமுவேல் ஒரு சின்ன குழந்தை, இன்னும் பிறக்கல, இப்போதான் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் பிறக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் சர்ச்சில் ஏலின்ற ஆசாரியங்கிறாரு, 2 பிள்ளைங்க ஒப்னி பினகாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கோ, ரொம்ப மோசம் பண்ணுறாங்கோ, ஈவன் தேவையில்லாத கர்த்தருக்கு உபகாரம் பண்ணி பலி செலுத்த வர்றவங்கிட்டலாம் ரொம்ப அவலட்சமாக நடக்கிறாங்க. ப்ளஸ் தே கோ ஃபார் அடல்ட்ரி ஆல்சோ. அந்த மாதிரியெல்லாம் ஜபர்தஸ்தி பண்ணி ரொம்ப மோசமாக போகிறாங்க. அதனால் ஆண்டவர் பலமுறை ஏலிக்கு எச்சரிப்புறாரு. எச்சரிச்சுட்டு உன் பிள்ளைங்களை நீ கண்ட்ரோல் பண்ணு, இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்கிறாரு. அவன் சொல்லி கூட கேட்கல. அதனால் ஒரு முறை ஏலியே தான் பிள்ளைங்க 2 பேரும் நிற்க வச்சு கூடுறாராம். என் குமாரரே, வேண்டாம் வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, எச்சரிப்புறாரு. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரை தொழுகணும், நீங்க வர்றதுக்கு கூட சந்தர்ப்பம் இல்லாத பண்றீங்க. ஆண்டவரை தேவாலயத்தை தொழுகணும்னு சொல்லிட்டு வர்றாங்களே, அது கூட இடைஞ்சலாம் நிற்கிறீங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அது எச்சரிக்கிறான். மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்யலாம், அப்படி செஞ்சா நியாயாதிபதி தீர்த்துருவான். ஆனா நம்மெல்லாம் ஆசாரியர்கள் நம்ம கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சா அவனுக்காக யார் ஜெபம் பண்ண முடியும்? அதனால இது ஆகிற கதை இல்லை, புரிஞ்சுங்க சொல்லிட்டு கேட்குறாரு. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்கள் சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். ஆயிடுச்சுங்களா? கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? தீர்மானம் பண்ணிட்டார், எப்படி இருந்தாலும் இவங்க தேவையில்லை, கிறிஸ்துவ சமுதாயத்துக்கும் ஏலியனுடைய பிள்ளைகளா இனிமேல் ஆசாரிய வர்றதுக்கு முடியாது அப்படின்ற தீர்மானத்தை அவர் லிஸ்ட் படிக்கிறார்கள். ஆண்டவர் ஸ்கேன் பண்ணுறாரு லைஃப்பை, தீர்மானம் பண்ணிட்டார். இந்த சமயத்தில் பெலிஸ்தியர் சண்டைக்கு வராங்க. அப்போ வரும்பொழுது ஜனங்க என்னன்றாங்க, வாருக்கு போகணுன்னா நம்ம உடன்படிக்கை பற்றி தூக்கின்னு போகிறது தான் நியாயம். அப்படி தூக்கின்னு போனால்
நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சொல்ல உடன்படிக்கை பெட்டியினுடைய அம்சங்கள் நீங்கள் புரிஞ்சுங்க, அது எடுத்துன்னு போனால் நமக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னன்றாங்க, எடுத்துன்னு வாங்க. அப்படி பார்த்தா அப்படி சொன்ன உடனே அந்த பெட்டி கட்டி இவங்க 2 பேர் தான் நிற்கிறாங்க. எங்கள் அப்பா தான் பூஜாரி, அவர் தான் இந்த வருஷத்துல ஆசாரியன், நாங்கள் 2 பேர் தான் அவங்களோட பிள்ளைங்க, நாங்கள் தான் எடுத்துன்னு வருவோம். ஜபர்தஸ்தி பண்ணி நிற்கிறாங்க. யார் சொன்னாலும் கேட்கறதில்ல, யார் சொல்றதுக்கு கிட்ட போறதுக்கு விடுறதில்ல. கட்சியில் வேற வழி இல்லை, வர சொல்றாங்க. உடன்படிக்கை பெட்டி எப்படி இருந்தாலும் வேணும், வர சொல்றாங்க. வந்துட்டு பிறகு பாளையத்தில் வருது, சண்டை போடுற இடத்துக்கு வருது. வந்த உடனே ஒரே பெரிய சத்தம். என்னடான்னா பெலிஸ்தருக்கு பயம் வந்துருச்சு. கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பு சத்தம் என்ன என்றார்கள். கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். அவ்வளவுதான். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டதினால் பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோது இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான, நல்ல கவனிங்க, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பன் யார்? இது சொல்றது யாரு? பெலிஸ்தியர். எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. எதுவும் தெரியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் விசிபிள். சாராம்சத்தை பேசுறேன், எல்லா வசனத்தையும் போடல. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது. ஏன்னா தகுதி இல்லாத ஆளுங்க கையில பெட்டிக்கிறதுனால தோத்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க தோத்துட்டாங்க. விஷயம் வருது, ஜனங்களுக்குள்ள பெரிய சங்காரம் ஆயிப்போச்சு, நாசம் வந்துச்சு. ஒப்னி பினகாஸ் செத்துட்டாங்க, தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது. இப்போ பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு ஜெயமாகிற பெட்டிய இப்போ பெலிஸ்தியர் எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. சுவாசியே, ஜெபிக்கிற உன்னோடு இருக்க வேண்டிய பெட்டி இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒருத்தங்கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? ஆமென். அவங்க என்னன்றாங்க, கர்ப்ப பெண், அவங்க வீட்டில் இருக்கிறதான கர்ப்ப பெண், ஒருத்தனுடைய மனைவி நிறை கர்ப்பிணியா இருக்கிறாங்க. யாரு? ஒப்னி பினகாசனுடைய ஒருத்தனுடைய மனைவி. அவனுக்கு செத்துட்டானுங்க விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அந்த பொம்பளை கொண்டாட்டி சொன்ன வார்த்தை, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. ஸோ உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட உடனே என்ன அற்று போச்சு? மகிமை, தேவனுடைய மகிமை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த க்ளோரி ஆஃப் காட் டிபார்ட்டட். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெட்டியை தூக்கின்னு போயிட்டு அவங்களுடைய கோயிலில் வைக்கிறாங்க. சிலைய விழுந்துருது, அவங்களுடைய பெரிய சிலைய கீழே விழுந்துருது. தலை அப்படியே துண்டித்து கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் தூக்கி வைக்கிறாங்க. மறுபடியும் அன்னைக்கு போய் பார்த்தாக்கா தலை, காலு, உடம்பு எல்லாம் நாசம் ஆகி ஃபுல்லா கீழே விழுந்துச்சு. இதை விழுந்து தலை வாசப்படி மேலே உட்காந்துக்குது. இதனால இன்றைக்கு வரைக்கும் பிரஜாதி ஜனங்கள் தங்களுடைய வாசல் வீட்டுக்குள்ள போகும்பொழுது வாசல்ல மிதிக்க மாட்டாங்க, தாண்டின்னு தான் போவாங்க. அதனால தான் சில வீடுகள் எல்லாம் அந்த காலத்து இன்னைக்கு டெம்பிள்ஸ் எல்லாம் போய் பாருங்க, ஒரு என்டர் ஆகுதுன்னா எப்பவுமே நடக்கிறோம், ஒரு என்ட்ரன்ஸ்ல போகும்பொழுது 5 அடிக்கு தான் கதவு கொடுப்பாங்க. 5 அடிக்கு கதவு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க குனிஞ்சு காலை போட்டு இப்படி போகணுன்றதுக்காக அந்த வாசலை 5 அடிக்குள்ளதான் கொடுப்பாங்க. அப்போ அவங்க மெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே தாண்டின்னு போவாங்க. நான் பார்த்துருக்குறேன், அதில் நான் போயிருக்கிறேன், அதை நான் இப்போ சொல்லக்கூடாது, இதுதான் புரிஞ்சுக்குங்க. ஸோ அது தாண்டறதுக்கான வழி, அதை மதிக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த ஒரு செட்டிங்ஸ். ஸோ கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. உடன்படிக்கை பெட்டியில் என்ன ஆகுது, ஏன் இப்படி மோசம், அந்த பெட்டினால நம்ம கடவுளே அடிச்சு விழுந்துட்டாரே, நாசம் ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது
அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு அதை தூக்கி நட்டாங்க வெளியே, கோயிலுக்கு வெளியே வந்துட்டு. ரொம்ப ஒருத்தருக்கா ஒரே ஒரு ஆசை ஆச்சு, என்னாக்குது உள்ளோ அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு எல்லாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு நாள் எல்லாரும் கியூ நிற்க வச்சாங்க. சிங்கிள் கியூ, அவ்வளோ பேர் கியூ நிற்கிறாங்க. காலையிலிருந்து வெடிகாலிலிருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் இந்த பெட்டியை திறந்து வைக்கிறாங்க. பெலிஸ்தர் ஒவ்வொருத்தரும் போறாங்க. ஐயா, ஒரு பலகைக்குது, ஒரு குச்சிக்குது, ஒரு தட்டு அப்பங்குது, இவ்வளோ தானா? இதுக்கா இவ்வளோ வல்லமை? இவங்களுக்கு புரியல. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இவங்க பார்த்து 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 போயிட்டு போனவங்க என்னாச்சுன்னா எல்லாருக்கும் மூலவியாதி வந்து செத்து போயிட்டாங்க. 1000 கணக்குல செத்து போறாங்க. உடனே இவங்க என்னன்றாங்க, ஐயோ வேணா, இனி பேர் பார்க்காதவங்க கூட பார்க்காத, ஏன்னா பார்த்துட்டு என்ன ஆயிடும் உனக்கு? மூலவியாதி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இல்ல பிரச்சனை. சாமுவேல் என்ன பண்றான்? அறியாத பெலிஸ்தியருக்கு டீச் பண்றது ஈஸிப்பா, அறிஞ்ச இஸ்ரவேலுக்கு டீச் பண்றதா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு இடத்துல வர வைக்கிறான். வர வச்சுட்டு எல்லாரும் வாய்ப்பாடு சொல்லுங்க. 1 ஜார் 1, 1 2 ஜார் 2. அது இல்லையா வாய்ப்பாடு? ஆண்டவராகிய கர்த்தரே கர்த்தர், தேவாதி தேவனே தேவன், அவர் ஒருவரே ஆராதனை செய்ய தகுதியானவர். இந்த வாய்ப்பாடுகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சுவாசியே, வாய்ப்பாடை எப்பவுமே சொல்லணும், எல்லாருக்கும் தெரியணும். இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாம் சொல்லிட்டு, இனிமேல் இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் இனிமேல் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார், இல்லாவிட்டால் உங்களுக்கு சாபமா இருக்கும். இப்பொழுது உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாரையும் ஒப்பு கொடுக்க வச்சு அவங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு மிஸ்பான்னு பேரை வச்சாங்க. ஆமென். மிஸ்பா, மனம் திரும்பி. அன்னிலிருந்து இஸ்ரவேல், பெலிஸ்தியர் மனம் திரும்புறது முக்கியம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க முக்கியம் அப்படி சொல்லிட்டு அவங்கள சரிப்படுத்தி மிஸ்பான் பேரை வச்சான். அதுக்கப்புறம் 1 ராஜாக்கள் வர்றதுக்குள்ள இந்த ஜனங்க என்ன பட்டாங்க? எங்களுக்கு ராஜா வேணும் எல்லாம் போட்டு முறையிடுறாங்க. அப்போ அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், சாமுவேல் எக்ஸ்பிளைன் பண்றான், உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், ராஜா என்ன பண்ணுவானா எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. தன் ரதத்தின் முன் ஓடும்படி அவன் குமாரரை எடுத்து தன் ரத சாரிகளாகவும் தன்னை குதிரை வீரராக வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கு 50 பேருக்கு தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களுக்காகவும், தன் விளைச்சை அறுக்கிறவர்களுக்காகவும், தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களுக்கும் அவர்களை வைத்துக் கொள்வான். குமார்த்திகளுக்கு பரிமள தைலம் செய்கிறவர்களாக, சமையல் பண்ணுறவர்களாகவும் வச்சுக்குவான். அப்போ சுடுறதுக்கு வச்சுக்குவான். உங்க வயல்களிலும் உங்க திராட்சை தோட்டங்களும் உங்க ஒலிவு தோப்புகளும் நல்லவையில் எடுத்து தன் ஊழியக்காரருக்கு கொடுக்குவான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாக வாங்கி தன் பிரதானிகளுக்கும் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரர் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்கள் சிறமையும் வாலிபர்களையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளை 10ல் 1 எடுத்துக் கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளில் முறையிடுறீங்க. நீங்க ராஜா வேணும்னு கேட்குறீங்களே, அவன் பண்றதெல்லாம் இதுதான்ப்பா. ஏன்? கர்த்தர் தான் ராஜாவா இருக்கிறாரு, உங்களுக்கு அது பொறுக்கலையா? ஏன் ராஜா வேணும்னு கேட்டு உயிரெடுக்கிறீங்க? அப்படி கூட சொன்னாரு. யாரும் கேட்கல. ஏன்னா கேட்காத ஜனங்க தானே, கீழ்ப்படியாத ஜனங்க தானே இஸ்ரவேல் ஜனங்க. கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க, அவ்வளோதான் கதை. கட்சரும் கேட்கல, ராஜா வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கழுதை தேடுன்னு ஓடுறான் ஒருத்தன். கர்த்தர் வேணும்னே கழுதை காணாம போக வைக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. அவன் ரொம்ப பராக்கிரமசாலி, ரொம்ப அழகு, ரொம்ப மேன்மையான ஒருத்தன், சௌந்தரியமான வாலிபன். அவன் தான் சவுல். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு கழுதை ஒன்று காணாம போக வைக்கிறாரு. அந்த கழுதை தேடுறதுக்கு இந்த சவுல் போறான். தேடி போனவனை கர்த்தர் சாமுவேல் மூலமாக தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவன் மேல தீர்க்க தரிசனம் பண்றவனா மாற்றி அவனை கர்த்தர் வேறு மனுஷனாக கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒன்னும் இல்லாத ஒருத்தனை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றுறார். நம்ம எல்லாம் வேறு பிரிக்கப்பட வேண்டும். இருக்கிற மாதிரியே இருந்துட்டா பிரயோஜனம் இல்லை சார். நம்மெல்லாம் பிரிக்கப்பட வேண்டும், நம்மெல்லாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும்.
நம்முடைய லைஃப்ல எந்த காரியத்திலும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னா அதே மாதிரி இருந்தாக்கா முடியாது. ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இப்போ சவுல் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா, பொறாமை இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணணுமா, ஒரு எக்யூப்மெண்ட் வேணும், ஒரு கத்தி தீட்டணும், ஒரு ஈட்டியை தீட்டணும், என்ன ஒன்று வேணும்னா பெலிஸ்தர்கிட்ட தான் போகணுமா. புரியுதுங்களா? அப்பவே கேட்டேன் நானே, கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். ஆமென். நம்ம படிச்சோம் இல்லைங்களா? சவுல் வந்த பிறகு எல்லாம் ஃபிளாட் ஆயிடுச்சு. ஒரு அறிவு கிடையாது, ஒரு ஞானம் கிடையாது, ஒரு தெளிவு கிடையாது, ஜனங்க யாருக்கும் சந்தோஷம் கிடையாது, ஆறுதல் கிடையாது, சரியான சாப்பாடு இல்லை, டூல்ஸ் இல்லை சார். போருக்கு போறோம்னா கன் இல்லை. அந்த காலத்துல கன் இல்லாட்டி கூட கத்தி இல்லை. ஏன் சொன்னா, இவங்க ஒரு கத்தியும் பெலிஸ்தர்கிட்ட போயிட்டு தான் தீட்ட வேண்டியதா இருந்துச்சான். பெலிஸ்தர் இவனுக்கு தீட்டி கொடுக்க மாட்டான். நான் ஏன் தீட்டி கொடுக்கணும், நானே தீட்டி கொடுத்து நீ என்ன வெட்டுறதுக்கா அப்படி சொல்லிட்டு அவன் பண்றதே இல்லை. அதனால இவங்க கிட்ட கத்தியே இல்லை. எவ்வளவு கேவலமா, நீங்க அந்த பைபிள்ல வாசித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா போயிடும். நோ ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் த வார் பிகாஸ் தே டிபெண்ட் ஆன் பெலிஸ்டியன்ஸ். ஒன்னுக்கு பட்டயங்களில் ஈட்டிகளையும் உண்டு பண்ணுவதற்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடினால் இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு கொல்லன் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ லேடிஸ் இன்னைக்கு சூடு நெருப்பு உண்டாக்கிட்டு கத்தியும் கோடரையும் எல்லாத்தையும் வில்லேஜுக்கு ரெடி பண்றாங்க. இன்னைக்கு பெலிஸ்டியன் கிட்ட டிபெண்ட் ஆகியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இஸ்ரவேல் யாவரும் அவரவர்கள் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரைகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்ட கூர்மையாவதற்கு பெலிஸ்தருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. பெலிஸ்தர் இடத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. சுவாசியே, அவரோட நிலைமை எப்படின்னு பாருங்க. ராஜாவா இருந்து கூட ராஜாவோட குணாதிசயங்கள்ல, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபம். விசுவாசியே, வாய்னாக்கா என்ன பதில் சொல்வீங்க நீங்க? சொல்லுங்க. உடன்படிக்கை பற்றி அவங்க கிட்ட இல்லை. இதான் ரீசன் நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ உடன்படிக்கை பெட்டி, எப்போ ஒரு பரிசுத்தம், எப்போ தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலம், எப்போ ஆண்டவருடைய உணவு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், எப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையோ டெஃபினெட்லி ஒரு சேஃப்டி கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. இங்க இதான் ஒரு பிரச்சனை. சவுல் ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். ஆண்டவர் சொல்றார், இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், சாமுவேல் சொல்றார் சவுலை பார்த்து, நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தீர்ட்டான். கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்ககிட்ட ஒரு பிசாசின் ஆவியை அனுப்பினார். அல்லேலூயா. அசுத்த ஆவியை அனுப்பிட்டு தாவீதுன்ற ஒருத்தனை தெரிஞ்சுக்கினேன், ஒரு பரிசுத்த ஆவியை அவங்ககிட்ட அனுப்புறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸோ கர்த்தராலே ஒரு அசுத்தாவை அனுப்பப்பட முடியுமானால் அது எவ்வளவு கோரமான காரியம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். எப்போ சவுல் அந்த சாமுவேல் தைல கொம்பை எடுத்து சகோதரர் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ண அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கி இருந்தார். அப்ப கூட அவனை வாழ விடல, தாவீதை வாழ விடல. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தில் எடுத்து தன் கையினால் வாசிப்பான். பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பார்த்தா சுருக்கமா நான் முடிக்கிறேன். பார்த்தா எப்படி இந்த பிசாசு நீங்கணுமே, என்ன பண்றது கேட்டான். அப்போ அந்த பேலஸ்ல ஒருத்தர் சொன்னாங்க, சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒருத்தங்கிறான், சின்ன பையன், அவன் வந்து ஆடு மேய்க்கிறான், அவன் வந்து நல்லா பாடுவான், நல்லா ஜெபிப்பான், அவன் வந்து இங்க வாசித்து ஜெபிச்சானே போதும் பிசாசு நாவி போயிடும் சார்ன்றான். அப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது விஷயம். அப்போ சவுல் சொல்றான், போய் கூட்டினு வாங்க. அவன் கூட்டின்னு வந்து இங்க நிக்கிறான், வெயிட் பண்றான். யார் வரணும் வெயிட் பண்றான்? சொல்லுங்க, யார் வரணும் வெயிட் பண்றான்? பிசாசு எப்போ வரும் சவுலுக்குள்ள சொல்லிட்டு தாவீது எப்பவுமே அவனுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல உட்காந்துக்கிறாரு. இப்போ யார் வரத்துக்காக காத்துக்கிறாரு? பிசாசினுடைய ஆவி. பிசாசினுடைய ஆவி வந்த உடனே தாவீது கிணறை எடுத்து வாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்.
தேவனால் விடப்பட்ட ஆவியையே துரத்த முடிந்தது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் சீக்கிரட்டா கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுங்க சார். தாவீது தெரிஞ்சு கொண்டதே கர்த்தர் தான். தாவீதுக்கு நல்ல ஆவி கொடுத்தது ஆண்டவர் தான். சவுலுக்கு பொல்லாத ஆவி கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். அந்த தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவியை தேவனால் விடப்பட்ட நல்லாவி பெற்றா இவன் ஜெபிக்கும் பொழுது அதுவே விலகுதுன்னா கர்த்தர் எவ்வளவு ஒரு கிருபை உள்ளவர். நானே அந்த பொல்லாதாவை அனுப்பிச்சிருந்தா கூட சரி, நல்லவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டுப்பான். அப்போ நம்ம பிள்ளைகளையும், ஒரு குறும்பு பண்ற பிள்ளைகளையும், ஒரு தப்பு பண்ற பிள்ளைகளையும் நம்மளால எவ்வளவு நேசிக்க வேண்டியதாக்குது பாரு. ஹல்லேலூயா. தவறாக்குற குழந்தைங்களை கூட நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நேசித்து நம்ம விட்டு கொடுக்கணும் பாருங்க. ஸ்தோத்திரம். பார்த்தான் இந்த டைம் பார்த்து பெரிய பொண்ணு இன்னொருத்தன் வந்து கட்டின்னு போயிடுறான். சின்ன பொண்ணு தாக்குது. அது பேர் என்னது? மீகல். மீகல் நைஸா ஓரமா பாக்குது. என்னடா அவன் இவன் ஜெபம் பண்ணி எங்க அப்பாவுடைய நோவெல்லாம் போகுது, பிசாசெல்லாம் ஓடுதுன்னு ஒண்ணு. இவனுக்கு இந்த பொண்ணுக்கு நைஸா இவன் மேல ஒரு கண்ணு. இவன் என்ன நினைக்கிறான், எப்படியாவது நைஸா இவனை தூக்கி நம்ம கையில போட்டுக்கினா நம்மளுக்கு சேஃப்டி, சாவர வரைக்கும் பிசாசு தொல்லை போகும், ஈஸி ஆகிடும் சொல்லிட்டு எல்லார்கிட்ட சொல்கிறான். இவனை இங்கே நிற்க வச்சு சொல்லி போய் எங்கள் அப்பா அம்மா கூப்பிடு, அப்பா இவன் எப்பவுமே என் சமூகத்தில் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன், மாதம் என்ன வேணும், டெய்லி வாரம் என்ன வேணும் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், அவன் எப்பவுமே என் வீட்டில் இருக்கட்டும், என் எதிரில் இருக்கணும் அவன் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. சரின்னு வேறு வழி இல்லை ராஜா, ஏன்னா மற்ற எல்லா பிள்ளைங்களும் போரில் இருக்குதுங்கோ, இவனுக்கு சொல்கிற பேச்சை கேட்கறன்னா ப்ராப்ளம் ஆகிடும்னு அமுச்சு விட்டுறாங்க. நிற்கிறான் நிற்கிறான் நிற்கிறான். இந்த இடத்துல மீகால் ஓர கண்ணில் பார்க்குது நைஸாக அவனை வச்சுக்கணும்னு. இவன் என்னான்றான், எப்படியாவது இவன் கூடவே வச்சுக்க நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவன் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் அந்த இடத்துல அற்புதமாக மாறுது. உடனே யோசித்துட்டான், ரெண்டாவது மகன் வயசுக்கு வருதோ எப்படி வருதோ டோட்டலாக அவனை பிடிச்சி கட்டி வச்சுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட பேசிட்டு மீகால கட்டி வச்சிடறான். ஏன்னா பர்மனெண்ட்டாக இருந்துருமே இங்க அப்படின்னு சொல்லிட்டு மீகால கல்யாணம் பண்ணி வச்சிடறான். கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு இங்க பார்த்தா இவன் நிமித்தம் பெரிய பெரிய காரியம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா கோலியாத்துன்றவனே இவன் போயிட்டு வீழ்த்திடுறான், இன்னும் பல அற்புதம் செய்யறான். பெலிஸ்தியர் திரிய வந்தா போய் சண்டை போடுறப்ப இவன் தான் வெற்றி பெறான். இப்போ என்ன பண்ணிட்டான், சவுல் யாரும் போவானாப்பா, தாவீதையும் அவன் கூட யார் வேணுமோ அவனை அனுப்புனா போதும், அவனே போய் போற எல்லாத்தையும் முடிச்சுன்னு வர்றான், நானும் அவசியம் இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ டோட்டலா தாவீதினுடைய லீடர்ஷிப்ல எவ்ரிதிங் வெற்றியா போகுது. இதை போன உடனே என்ன நடக்குதுன்னா, ஆகையால் இன்னும் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து, ஸ்தோத்திரம், நான் வசனத்தை படிச்சுன்னுக்கிறேன். ஹல்லேலூயா. எப்போ இவனை கொண்டு பெரிய அற்புதமான காரியம் நடக்குதோ சவுலுக்கு பயம் பிச்சுக்குச்சு. நான் நினைக்கிறான், சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து, உள்ளுக்குள்ளே பயம், ஆனா ராஜா, ஆனால் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். பார்த்தீங்களா? அதுக்குதான் விசுவாசிங்களே நான் எப்பவுமே சொல்றேன், எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வெளியில காட்டிக்குவானா, கொஞ்சம் பொறுமையா ஆளணும். ஆமேன். ஏன்னா வைத்தறிச்சல் படுறதுக்கு நிறைய ஆளுங்கிறாங்க, நம்ம மேல பொறாமப்படுறதுக்கு நிறைய ஆளுங்கிறாங்க. நம்ம பணத்துல நம்ம கஷ்டத்துல முன்னேறினா கூட நமக்கு வைத்தறிச்சல் படுறதுக்கு நம்ம கிட்டே ஆளுங்க இருப்பாங்க. ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே தெரியாது, நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. அதனால விசுவாசியே, சத்துருவாக இவன் விடப்படுறான். எப்படின்னா, இவன் அப்பப்போ பார்ட்டிக்கு சாப்பிட்றதுக்குன்னு உட்காருவான். எப்படி இந்த வசனத்துல சொல்லுது, நீங்க படிக்கலாம். அப்போ அமாவாசை வந்துச்சுன்னா இவங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுவாங்களாம். கதை எப்படி இருக்குது பாரு. அமாவாசை வந்து அந்த வசனத்தை அப்படியே போட்டுக்கிறாங்க சார், அதை தான் நான் சொல்லிக்கிறேன். நான் அமாவாசைக்கு இவங்க எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து ஒரே டேபிள்ல சாப்பிடுவாங்களாம். அதுதான் வசனம். தாவீது சொல்றான், இந்த அமாவாசைக்கு கூப்பிடுவாரு. யோனத்தான் வந்து சவுலுடைய மகன், அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்றாரு. யோனத்தான், எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்றுக்குது, அந்த ரிக்வஸ்ட் நீ ஓகே சொல்லணும், அதனால உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். வேலை கரெக்டாக சொல்லி அனுப்புறான். அதுக்கு அவன் சொல்றான், என் நண்பனே, உனக்காக நான் உயிர் கொடுக்கறதுக்கு கூட ரெடி. ஏன்னா நீ வந்து என் குடும்பத்தை காப்பாத்துற, எங்க அப்பாவை காப்பாத்துற, என் வீட்லயும் ஒரு ஆளா மாறிட்ட, உன்னை விட ஒரு நண்பன் எனக்கு கிடைக்கிறது கஷ்டம் சொல்லிட்டு யோனத்தான் வந்து த பெஸ்ட் ஃப்ரெண்டா இந்த தாவீதுக்கு இருக்கிறான்.
அப்படி இருக்கும் பொழுது இவன் சொல்றான், இந்த அமாவாசைக்கு உங்க அப்பா ஒரு விருந்துக்கு கூப்பிடுவாரு, நான் வரல, ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, உங்க அப்பா என் மேலே வைத்தறிச்சல் இருக்கிறாரு, அதனால இவன் நிச்சயமா சாவடிக்கிறதுக்காக காத்துனுக்கிறாரு, அதனால வேண்டாம் இவனைத்தான், நான் இன்னைக்கு கலந்துக்கல, ஏதோ எங்கள் வீட்டில் ஏதோ ஃபேமிலி ப்ரோக்ராம் ஏதோ உனக்கு எஸ்கேப் ஆகி நான் போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்பா அவன் சொல்கிறான், உன்னை விட்டுருவேனாடா, நான் உன்னை அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விடுவேனா, எங்கள் அப்பா உன்னை கொல்ற அளவுக்கு நான் விட்டுருவேனா, அதனால நீ யோசனை பண்ணாத, தைரியமா இரு அப்படின்னு அவனை தைரியம் சொல்கிறான். ஆனால் அன்னைக்கு உக்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? தாவீது கையில கிட்டார் இருக்குது, சவுல் கையில என்னாக்குது? பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சுக்குது விஷயம். ஹல்லேலூயா. தாவீது சவுல் கையில என்னாக்குது? ஈட்டிக்குது. தாவீது கையில கிட்டார். இதை வச்சு புரிஞ்சுங்க இவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எவ்வளோக்குது, யார் எதில் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு. அந்த நேரத்தில் சாப்பிடும் பொழுது திடீர்னு சவுல் எழுந்துச்சு தாவீது மேலே ஈட்டியை எடுத்து ரொம்ப ஒரே குத்துறான். வசனம் என்ன சொல்லுதுன்னா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஆவியானவர், இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், ஆவியானவர் தாவீது பக்கத்துல உக்காந்துக்குன்னு அந்த ஈட்டி போற பாதியை தெரிஞ்சுக்கின்னு சும்மா அவன் கழுத்தை அப்படி தள்ளி விடுறாரு. சிம்பிள் மெத்தட். பெரிய பெரிய வம்பு நடக்கலைங்க. இதான் மெத்தட். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஐடியா. வசனம் அப்படி சொல்லலை. அவன் எடுத்து ஒரே குத்துன்னு சொல்றான். அந்த ஈட்டி போய் செவுத்துல புதைஞ்சுக்கின்னு நிக்குது. வசனம் அப்படித்தான் சொல்லுது. செவுத்துல புதைஞ்சுக்கின்னு ஈட்டி நிக்குது. அவ்வளவு பெருசு ஈட்டி. அந்த காலத்து ஈட்டி எல்லாம் 7-8 ஃபீட் இருக்கும். 7-8 ஃபீட், சில நேரத்தில் 10 ஃபீட் கூட இருக்கும். ஏன்னா அவங்களுடைய திறமையை பொறுத்தது. ஆனால் இந்த இடத்துல போயிட்டு குத்தி நிக்குதுன்னா எவ்வளவு ஃபோர்ஸா இருந்திருக்கும் பாருங்க. அன்னையோட சரி நெக்ஸ்ட் தைரியப்படுத்தி இவனை உட்கார வைக்கிறாங்க. ஆனாலும் எந்த பார்ட்டிலையும் எந்த ஒரு சாப்பாடு விஷயத்திலையும் தாவீது அதுக்கப்புறம் கலந்துக்கல. திரும்ப ஒரு முறை கூட இதே மாதிரி தான் தப்பு நடந்துச்சு. அப்போ கூட கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த தாவீதே பெலிஸ்தர் ஊர்ல போயிட்டு, இது பார்ப்பா, நான் தாவீது, என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறாங்க ராஜாவா, ஆனால் எங்களுடைய மாமனார் ஒரு பெரிய ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அதனால் அவருக்கு விரோதமாக நான் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, உங்கள் ஊரில் எனக்கு இடம் கொடுக்குறீங்களா? அப்போ தான் பெலிஸ்தேர் அவனுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். பெலிஸ்தேரே தாவீது தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, அவனுக்கு வேண்டிய வசதி கொடுக்குறாங்க, அவனுக்கு வேண்டிய உதவிகளே கொடுக்குறாங்க. ஏன்னா தாவீதுன்ற யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு. அங்கே இருக்கிறான். உடன்படிக்கை பெட்டி அங்கங்க நகர்ந்துக்குனே இருக்குது. உறுதியா இல்லை, ஒரு வீடுன்னு இல்லை, வாசலுன்னு இல்லை, உடன்படிக்கை பெட்டி அப்படியே மூவிங்ல இருக்குது. கர்த்தர் பார்த்தார். இந்த சூழ்நிலையில சவுல், இந்த சந்தர்ப்பத்தில் சாமுவேல் வயசாகி செத்து போயிடுறார். சுருக்கமா முடிக்கிறேன். சாமுவேல் செத்து போயிடுறார். அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும்னே சவுலுக்கு தெரியாது. யாரும் உதவி இல்லை, ஆயுதம் கிடையாது, ஜனங்களும் கோஆபரேஷன் கிடையாது, இவன் கூட சண்டைக்கு போடுறதுக்கு யாரும் நிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எதுலையுமே நிலையில்லாத ஒரு நிலைமையில சவுல் வாழ்றான். இப்போ என்ன மனசுல திருட்டுத்தனமா நைட்டோட நைட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி ட்ரெஸ் மாத்திட்டு வேஷங்கள்லாம் மாத்திட்டு ஒரு குறி சொல்ற ஒரு பொம்பளை கிட்ட போறான். அந்த பொம்பளை கிட்ட போய், இந்த மாதிரி நான் சொல்ற ஒரு ஆளை எனக்கு எழுப்பி கொடு அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொம்பளை சொல்லுது, நம்ம ஊரில் சாமுவேலிருந்து எல்லாருமே ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க, குறி சொல்லக்கூடாது, செத்தவனை எழுப்பி வர வைக்கக்கூடாது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த டைமில் நீ இந்த மாதிரி கேட்டா நான் எப்படி சொல்லிட்டோம்? அப்போ அவன் என்னான்றான், வேஷத்தை மாற்றி நான் தான் ரூல்ஸ் போட்டோன்னா நான் தான், இப்போ நான் எடுக்க வைக்கிறோம் நான் தான், நீ நான் சொல்கிற ஆளை கூப்பிட்டு கொடு அப்படின்றான். உடனே அந்த பொம்பளை பயந்துட்டு, ஓ நீத்தானா அப்படின்னு பயந்துட்டு அந்த நேரத்தில் அவரு எழும்பி வர பண்ணுது. யார? சாமுவேலை. அப்போ சாமுவேல் என்ன சொல்றாரு, கர்த்தர் உன்னை விரோதியாய் பார்க்கும் பொழுது
என்ன போயிட்டு நீ கேள்வி கேட்டனா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒருபோதும் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு அப்பவே அவாய்ட் பண்றான், ஸ்பாட்ல அவாய்ட் பண்றான். வாட் இட் இஸ் நாட், இட் இஸ் பாசிபிள் என்றதோ நமக்கு தெரியுது. உடனே அவனுக்கு வேற வழி இல்லாம மனசு துக்கம் ஆகி திரியும் பெலிஸ்தருக்கும் மற்றவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வந்து இவங்க சண்டை போடும் பொழுது சவுலுடைய பிள்ளைங்க இவங்களோட ஆயுதத்தாரி எல்லாருமே ஒன் டேல செத்து போறாங்க. ஒன் டேல அவங்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அப்படி செத்து போன உடனே இந்த இடத்துல சாமுவேல் மரணம் அடைகிறான். ப்ளஸ் அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீ கிட்ட போகிறான், வேஷம் மாறுறான், வேறு வஸ்திரம் தரிக்கிறான், அஞ்சனம் பார்த்து குறி சொல்லிட்டு எழும்பி வர பண்ணுறான். இதெல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு வசனமாக இருந்தது. கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவனை சாகடிச்சிடுறாரு. ஸோ கடைசியில் இவன் செத்துட்டு பிறகு தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவரே இவ்வளோ நாள் என் மாமனாருக்கு பயப்படுறதா, என் குடும்பத்துக்கு பயப்படுறதா, இந்த பெட்டி வேற இந்த வழியில் கிடக்குது, எதை பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு எப்போ சவுல் சாவறானோ அன்றிலிருந்து ஒரே மூச்சா பெட்டிக்காக அவன் வைராக்கியமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவன் வந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கிறான், கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஏபோத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸோ தாவீது தான் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆளு, அவன் பரிசுத்தமான ஆளு, எனக்கு தெரிஞ்ச ஆள் தான், அதனால இந்த மாதிரி குடும்பத்தில் கொண்டு போய் வைக்கலாம் ஒரு நாளைக்கு, நம்ம சரியாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கித்தியனாகிய ஏபோத் ஏதோம் இடத்துல போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி, உன் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்ப்பா, நான் தீர்மானம் பண்ணி கர்த்தர்கிட்ட கேட்டு நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட வைக்கிறான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அவன் வீட்டை அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தாவீதுக்கு ஒரு பெரிய குஷி. பரவாயில்ல, ஆண்டவராகிய கர்த்தருடைய உண்மையா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார், அவங்க வீட்டில் இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம வீட்டுக்கு வர்றது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஓரளவுக்கு நம்ம பரிசுத்தமான ஆள் தான், ஒன்றும் மோசடி இல்லை அப்படின்னு கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறான். கர்த்தர் ஓகே சொல்றாரு. ஓகே சொன்ன பிறகு அவன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி ஓபேத் ஏதோமன் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டிய தாவீது நகரத்துக்கு கொண்டு வர்றான். அப்பதான் தாவீது நடனம் ஆடுறதா, துதிக்கிறதா, சோத்திரம் பண்றதா, ஒன்று ராஜாவாயிட்டான், ராஜாவா இருக்க முடியல, உன் மாமனார் இவனை ராஜாவா இருக்க விடல, அவரு இடைஞ்சலா இருந்தார், பெட்டி இங்கிருந்து போயிடுச்சு, தேவனுடைய மகிமை இல்லை, இப்படிப்பட்ட என்றும் இல்லாத இடத்துல இவன் ஒரு ராஜாவா இருப்பது எப்படி? இந்த இடத்துல தான் கர்த்தர் எப்போ பெட்டி உள்ள வந்துருச்சோ தேவனுடைய மகிமை எங்களுக்கு வரும்ன்ற சந்தோஷத்தினால இவனால எவ்வளோ முடியுமோ குஷியில அவன் அறியாதே ஆட்டம் ஆட ஆரம்பிச்சுக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு தூரத்துக்கு ஒரு விசுவாசிக்கு உடன்படிக்கை பெட்டி அவசியம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம், கர்த்தர் நம்மை அற்புதமாகவே ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோமாக. ஸ்தோத்திரம். கர்த்தா கர்த்தருடைய பிரசன்னம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே பிரசன்னம் தான் நம்ம கூடி வரும்போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் பிரசன்னமா இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனாக நம் நடுவில் எங்கே 1-2 பேர் நாமத்துல கூடுகிறீர்களோ நடுவில் நான் இருக்கிறேன்னு சொன்னதான கர்த்தர் வசனத்தை வாசிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி மோசே இடத்துல சொல்லுது போல அதே பிரசன்னம், அதே கர்த்தருடைய பிரசன்னம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது அதே பிரசன்னம் இங்க இருக்கிறது. நீ வருவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய ஆவியானவர் இங்க கடந்து வந்திருக்கிறார். அதே உடன்படிக்கை பெட்டி, அதே பிரசன்னம், அதே கர்த்தருடைய மகிமை, அதே அற்புதம் செய்கிற கர்த்தருடைய வல்லமை, அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற நல்ல ஒரு மீடியாவாக, ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த காலம்
நம்மை ஆட்கொள்ளும். அதே பிரசன்னோட வாழ்க்கையில மகிமையாக இறங்கும். அதே பிரசன்னத்துல இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அதே கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். நீ எங்க போனாலும் கர்த்தருடைய மகிமை உன்னோடு கூட வரும். அவர்கள் எங்க போனாலும் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போனார்கள். யுத்தத்துக்கு போனாலும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அந்த கர்த்தருடைய மகிமை வேத வசனம் உன்னோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி. கர்த்தருடைய பிள்ளையே செபிக்கலாமா? எல்லாரும் செபிக்கலாமா? கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக நம் நடுவில் ஆவியானவர் உலாவுகிறார். அவர் உலாவுகிற தேவனா இருக்கிறார். அவர் துதிப்பதிலே வாசமா இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. இந்த காலவெளியில கூட நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும்படி, உன் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கும்படி, உன்னை தொடும்படி, உன்னை உயிர்ப்பிக்கும்படி, உன்னை ஆறுதல் படுத்தும்படி இந்த காலவெளியில ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் இங்க இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் ஆலயத்துக்குள்ள வந்த உடனே ஒரு மகிமையான அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். ஹalleluya. வந்தது லேட்டு தான், ஆனா உள்ள கால் வச்ச உடனே ஒரு கர்த்தருடைய மகிமை இங்க முழுதுமா நிரம்பி இருக்கிறதை நான் உணர்ந்தேன். நான் வந்த உடனே அந்த வருஷத்துல பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அது கர்த்தருடைய மகிமை. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹalleluya.